நாங்கள் இதில் முக்கியமாக பலவீனப்படுத்துறதுதான் இது ஒரு இலக்காயிருக்கும். கண்டிப்பா இதில் நாங்கள் பலவீனம் அடைந்தோம் சொன்னால் எங்களுடைய தேசத்தை நாங்கள் மீட்டு விட முடியாது. அப்ப இதிலும் நாங்கள் பார்ப்பது என்னவென்றால் ஒற்றுமை என்ற ஒரு வடிவம். இந்த ஒற்றுமை என்ற ஒரு வடிவத்தை எந்த புள்ளியில் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த ஒற்றுமை என்ற புள்ளிதான் அது மாவீரர்களும் தேசிய தலைவர். அப்ப இன்றைக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுவார்கள், 2 விடயத்தை சொல்லுவார்கள். பாருங்கள், 3 விடயம் சொல்லுவார்கள். ஐக்கிய நாடுகள் சபைகளை நம்பாதீர்கள், அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளால் எமக்கு எதுவும் கிடைக்கப்படான்னு சொல்லுவார்கள். இன்னும் ஒன்று சொல்லுவார்கள், தலைவர் அவர்கள் இல்லை, தமிழீழம் தந்தால் நீங்கள் யார் ஆளப்போகின்ற கேட்பார்கள். இந்த 3 விடயமும் எங்களுடைய மக்களுக்குள் மீண்டும் மீண்டும் இழப்படுற கேள்வி. இப்ப ஐக்கிய நாடுகள் சபைகளை பொறுத்தளவில் நாம் அதற்குள் போய் நின்று அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தினால்தான் நாங்கள் யார் என்பதும் இந்த அரசியல் தெளிவு என்பதும் புரியப்படும். அதே போன்றுதான் அண்ணா அவர்கள், தலைவர் அவர்கள் இன்றைக்கு இல்லை இல்லை ஈழம் இல்லை என்று சொல்லுகின்ற இந்த மாண்பு கருத்தாடல் கூட பகைவனாலேயே அது உளவியல் ரீதியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். தேசிய தலைவர் அவர்கள் என்ன குறிப்பிடுகின்றார்கள்? தமிழீழம் என்பது எமது மண்ணினுடைய அடிப்படை பூர்வீக உரிமை. இந்த உரிமையை அடுத்த தலைமுறைக்குரியது. அப்ப எனவே நாங்கள் உயிரோடு இருக்கின்றோமோ இல்லையோ அந்த மண் தமிழீழமாக பிறப்பெடுக்க வேண்டும், அது தமிழீழமாகவே வளர வேண்டும், அடுத்த தலைமுறையிடம் அதை கையளிக்க வேண்டும். அப்ப நாங்கள் தலைவர் அவர்கள் இல்லையோ நாங்கள் இல்லையோ இந்த தேசியத்தின்பால் இன்று இருக்கின்றவர்கள் நாங்கள் இல்லாமல் போனாலும் எங்களுடைய மண்ணை எங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் ஆள வேண்டும். உலகத்தில் அவர்களுக்கு எல்லா மானுடர்களுக்கும் என்ன உரிமைகள் இருக்கிறதோ அதே போன்று இலங்கையில் சிங்கள மக்களுக்கு என்னென்ன உரிமை எல்லாம் இருக்கிறதோ அது ஒரு வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஈழத் தமிழனுக்கும் இருக்க வேண்டும். அப்ப எனவே நாங்கள் ஒரு நாள் இந்த பூமியை விட்டு போக போகின்றவர்கள் தான். தேசிய தலைவர் அவர்கள் இன்று இல்லை என்றால் நாங்கள் ஒரு ஒற்றுமையாக கூடாதா? இது யார் சொன்னதென்றால் இந்த பகைவன் இந்த கருத்தாடலை செய்து கொண்டே இருப்பான். அதே போன்றுதான் இந்த தமிழீழம் என்கின்ற இந்த கோட்பாடும், நீங்கள் தமிழீழத்தை தந்தால் யார் இதை ஆழ்வீர்கள், உங்களுக்குள் அடிபடுவீர்கள் என்கின்ற இந்த மாயை கருத்தும் யார் சொல்லுகின்றார்கள் என்றால் இதுவும் பகைவனாலேயே எமக்கு திட்டமிடப்பட்டு எமக்குள் அனுப்பப்படுகிறது. எனவே நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், தமிழீழம் என்பது அது எமது இனத்தினுடைய இந்த பூர்வீகத்தினுடைய அடிப்படை தார்மீக உரிமை. அது எங்களுடைய நாடு, அது எங்களுடைய கருவறையில் இனி உருவாகின்ற பிள்ளையினுடைய அடையாளம். அப்ப நாங்கள் அதை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தால் போதுமே தவிர இன்னொருவர் யார் வாழ வேண்டும், யார் இதை நடத்த வேண்டும், அது அந்த அமைப்பும் அந்த சாசகங்களும்